குழந்தை பாக்கியம் அருளும் ஹனுமான் வழிபாடு. யாரும் அறியாத பிரம்ம ரகசியம். புரட்டாசி மாதம் பகவான் விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட புனிதமான மாதம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, வாழைப்பழம் ஹனுமானுக்கு அர்ப்பணிக்கும் பழக்கம் எப்படி வந்தது என்று? இதற்கு பின்னால் ஒரு அதிசயமான புராண கதை உண்டு. நீங்கள் ஹனுமான் பக்தர் என்றால் வீடியோவை லைக் செய்து ஜெய் ஹனுமான் என்று கமெண்ட் செய்யவும். தேவலோகத்தில் பிரம்மதேவர் கவலைப்பட்டு விஷ்ணுவிடம் உலகில் சந்ததி இல்லாமை அதிகரிக்கும், மனிதர்கள் குழந்தை பாக்கியம் இன்றி துயரப்படும் சூழ்நிலை ஏற்படும் என்று ஆலோசனை கேட்டார். விஷ்ணு பகவான் சிரித்தபடி சொன்னார், ஹனுமான் என் பிராண சக்தி. அவனுக்கு வாழைப்பழம் அர்ப்பணித்தால் அது இனிமை, வளம், வாழ்வு சக்தி ஆகியவற்றை குறிக்கிறது. இதை ஏற்றுக்கொண்டால் சந்ததி பாக்கியம் கிடைக்கும். பிரம்மதேவர் முதல் முறையாக ஹனுமானுக்கு வாழைப்பழம் படைத்து வழிபட்டார். அந்த நாள் புரட்டாசி மாதம் என்பதால் இம்மாதம் சந்ததி பாக்கியம் தரும் மாதம் என்றும் சொல்லப்படுகிறது. இன்றும் பக்தர்கள் புரட்டாசி சனிக்கிழமையில் விளக்கு ஏற்றி ஹனுமானுக்கு வாழைப்பழம் நிவேதனம் செய்து ஜெய் ஹனுமான் என்று ஜபிக்கிறார்கள். இதனால் குழந்தை பாக்கியம், குடும்ப வளம், ஆரோக்கியம் அனைத்தும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. ஆன்மீக புரிதலில் ஹலோ சந்திரன்.